ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான வீடியோ. இது ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ். இது வந்து நிறைய ஹோம் ஸ்டுடியோ இல்லைன்னா மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ்லேயே நிறைய இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணணும், இதில் என்னென்ன இந்த பேக்கேஜில் என்னென்ன வரும், எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ரெக்கார்டிங் பண்ணணும் எல்லாமே நான் காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து இது ஒரு இன்டர்ஃபேஸு இது இருக்கும். இது கூட ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்கும். இது நம்ம வந்து டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது யூஎஸ்பியில் ஜாயின் பண்ணி நம்ம வந்து சாஃப்ட்வேரோட இதை இணைச்சி நம்ம ரெக்கார்டிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து மேனுவல்ஸ் இருக்கும். அது கூட இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொஞ்சம் இருக்கும். அது எப்படி இதை கனெக்ட் பண்ணுறது, இதுக்கு வந்து ஏதாவது ப்ளக்இன்ஸ் வேணுமா, இல்லைன்னா இதை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ இதுக்கு தனி டிரைவர் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். அதை கடைசியில் நான் காமிக்கிறேன். இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி யூஸ் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். 2 இன்புட் இருக்குது. அதாவது நம்ம வந்து இதில் மைக் போட்டு பாடிக்கலாம், இல்லை பேசிக்கலாம், அது மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் வந்து கிட்டாரு, கீபோர்டு, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம இதில் வந்து இன்புட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இன்புட் தான். அதோட ஒவ்வொரு இன்புட்டோட வால்யூம் கண்ட்ரோலும் இங்கே இருக்குது. நான் ரெக்கார்டிங் பண்ணி காமிக்கிறேன், சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்புறம் நம்ம பாடுற வாய்ஸ் வந்து நல்ல ஹஸ்கியாக இருக்கணுங்கிறக்காண்டி ஏர்னு ஒன்று இருக்கும். இது சாதாரணமானது இருக்கும். ஏர்னு ஒன்றுக்கு இதை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம வாய்ஸ் வந்து நல்லா ஹஸ்கியாக கிறிஸ்பியாக கேட்கும். அடுத்தது வோல்டேஜ் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். 48 வோல்டேஜ் மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து மானிட்டருக்கு நம்ம டைரக்ட் மானிட்டர் கொடுத்துக்கலாம், இல்லை ஹெட்ஃபோன் கொடுத்துக்கலாம். அதுக்காக இந்த சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து இந்த இன்டர்ஃபேஸை வந்து இந்த லேப்டாப்போட நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ இந்த இன்டர்ஃபேஸுக்கு பின்னாடி இந்த இடத்துல வந்து யூஎஸ்பி ப்ளக் ஒரு பின் இருக்கும். நம்ம வந்து இந்த பின்னை வந்து இன்சர்ட் பண்ணணும். இது சாதாரண நம்ம ஃபோனில் சார்ஜ் பண்ணுற மாதிரி இந்த பின் தான், சி டைப் பின்னு. அவ்வளோதான், ப்ளக் பண்ணியாச்சு. இதோட இன்னொரு எண்டு வந்து இது மாதிரி யூஎஸ்பி கேபிளாக இருக்கும். இதை வந்து நம்ம டெஸ்க்டாப்லேயோ இல்லைன்னா லேப்டாப்லேயோ நம்ம வந்து யூஎஸ்பியில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுறேன் இந்த லேப்டாப்பில். நம்ம வந்து லேப்டாப்பு அல்லது டெஸ்க்டாப் நம்ம ஆன் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு லைட் வந்துடும், கனெக்ட் ஆகிருக்கு, யூஎஸ்பி கனெக்ட் ஆகிருக்குன்னு வந்துருக்கு. இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து நான் mixcraft 8 வச்சுருக்கேன். இது ஒரு ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர். இது ஒரு அதாவது டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன். இதில் நம்ம வந்து சாங் ப்ரொடக்ஷன் இந்த டிவைஸ் ரெடின்னு வந்திருக்கு. நம்ம உள்ள ஸ்டார்ட் போட்டிருக்கோம். அப்போ நான் அந்த mixcraft 8 வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபைல் மெனுக்கு போகிறேன். ப்ரொஃபஷன்ஸுக்கு இதை கிளிக் பண்ணோம்னா என்னென்ன செட்டிங்ஸ் வைக்கணும்னு வந்துடும். இப்போ மைக்ரோஃபோன் என்ன மைக்ரோஃபோன் கேட்குது. அது வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸ்கார்லெட் 2i2 யூஎஸ்பின்னு வந்துருச்சு. அப்போ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அவுட்புட்டு வந்து நம்ம சாதாரண இதுலேருந்து வர்ற லேப்டாப்லேருந்து வர சவுண்ட் தான். அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இதை ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு ஆன் பட்டன், அதாவது ரெக்கார்டிங் ரெடி ஆகிறதுக்காக நம்ம ஆன் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து இதில் இன்புட் கொடுக்கணும். இந்த ஃபோக்கஸ்ரைட்டில் வந்து இன்புட்டு தான் கொடுத்தா தான் நம்ம வந்து பேச முடியும். அப்போ நான் என்னோடய மைக்கை வந்து இந்த ஃபோக்கஸ்ரைட்டு கூட நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். இந்த ஆன் பட்டன் பக்கத்தில் ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே வந்து ஸ்கார்லெட் 2i2 யூஎஸ்பி இருக்குது. இதில் வந்து நம்ம லெஃப்ட் சைடு தான் அந்த ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம லெஃப்ட் சேனல்னு சொல்லி நம்ம அதை கிளிக் பண்ணணும். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இந்த மைக் வந்து ஜாயிண்ட் ஆன வால்யூம் வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சரி, நான் மைக்கு வந்து நான் ஹலோ இதை பேசுகிறேன். நான் வந்து மைக் வந்து இந்த சிக்னல் வந்து வருது. இப்போ நான் வந்து பேசிக்கிட்டே
பேசுகிறேன். இப்போ இங்கே இந்த ஃபோக்கஸ்ரைட்டில் வந்து ஒரு க்ரீன் சிக்னல் வருது. நான் பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி இது வரும். சப்போஸ் நம்ம வந்து அதிகமாக வால்யூம் வச்சிட்டோம்னா அது வந்து ரெட் கலராக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெட் கலராக மாறிடுச்சு. இப்படி பண்ணக்கூடாது, க்ரீன் கலராக மட்டும்தான் இருக்கணும். அது மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஃபோக்கஸ்ரைட்டுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ். இது நம்ம வந்து கிட்டார் யூஸ் பண்ணிக்கலாம், மைக் வச்சு பேசிக்கலாம். இப்போ நான் அதை ரெக்கார்டிங் பண்ணி காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோக்கஸ்ரைட்டுங்கிற ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டானது. இது வந்து ரொம்ப கிறிஸ்பியான வாய்ஸை கொடுக்குது. எல்லா சவுண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஏதாவது ஒரு சாங்கை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம்னா இந்த இன்டர்ஃபேஸ் வச்சு நம்ம சாஃப்ட்வேரில் ரெக்கார்டிங் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இதை நான் ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ப்ளே பண்ணால் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வந்து இதில் ரெக்கார்டிங் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். இது வேறு நம்ம ப்ராஜெக்டில் நிறைய ட்ராக்ஸ் வச்சு இதை நம்ம தனியாகவும் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆன் பண்ணுற வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் பேசுகிறது நல்லா கிறிஸ்டல் கிளியராக வந்து ஆயிடுச்சு. சப்போஸ் நம்ம இந்த சாஃப்ட்வேரில் வந்து சவுண்ட் கம்மியாக இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு ஹெட்ஃபோன் இருக்கும். இந்த மெயின் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் இந்த இடத்துல இருக்கும். இது நம்ம ஹெட்ஃபோன் போட்டு இந்த வால்யூம் கூட்டிட்டோம், ஹெட்ஃபோனில் இருக்கிற வால்யூம் நமக்கு வந்துடும். இப்போ நம்ம மிக்சிங் பண்ணும்போது இது மாதிரி ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து இந்த ஃபோக்கஸ்ரைட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு ஆன்லைனில் அவங்க வந்து ஒரு டிரைவர் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணணும். இதிலே ஆன்லைனில் எப்படி போகிறது என்னங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த புக்கிலே இருக்குது. அந்த டிரைவர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் வேணால் சொல்கிறேன். இதில் வந்து பின்னாடி வந்து நம்ம இப்போ நான் அதை வாங்கினேன், இதோட நம்பர் இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து அந்த டிரைவரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டிரைவர் டவுன்லோட் பண்ணால் தான் நமக்கு வந்து ரொம்ப கிளியராக வந்து இந்த ரெக்கார்டிங்லாம் வரும். இல்லாட்டினா கொஞ்சம் கரகரன்னு கேட்கும். அந்த டிரைவர் நம்ம யூஸ் பண்ணோம்னா இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா எனக்கு வந்து யூஎஸ்பி ஃபோக்கஸ்ரைட் 2i2 வந்துருச்சு. அது மாதிரி டிரைவர் இருந்தால் தான் அது மாதிரி வரும். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஃபோக்கஸ்ரைட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக டிரைவர் டவுன்லோட் பண்ணி அதை வந்து இந்த எந்த கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இதுதான் வந்து ஃபோக்கஸ்ரைட்டோட அஃபிஷியல் பேஜ். இதுக்கு நம்ம வந்து இதை நம்ம டிரைவர் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா நமக்கு சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப ஒர்க் ஃப்ளோவாக இருக்கும். இந்த இடத்துல சப்போர்ட்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு டவுன்லோட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கன்னு கேட்குது. இப்போ நான் வந்து ஸ்கார்லெட் 3rd ஜென்ரேஷன் இதான் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ அது என்னோடய ப்ராடக்ட். இது ஸ்கார்லெட் 2i2 இதுதான் என்னோடய ப்ராடக்ட். இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது விண்டோஸ்க்கு டிரைவர் வேணுமா இல்லைன்னா மேக் வேணுமா என்னன்னு கேட்குது. நான் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் போட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இது ஜூன் 22 ரிலீஸ் ஆகிருக்கு இந்த விண்டோஸ் டிரைவர். ஃபோக்கஸ்ரைட் கண்ட்ரோல் விண்டோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் டவுன்லோட் பண்ணணும். இது சும்மா பிடிஎஃப். இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஓப்பன். இது ஃபோக்கஸ்ரைட்டோட கண்ட்ரோல் நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இது நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறனால நான் வந்து இதை நான் பண்ணலை. ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். அவ்வளோ நெக்ஸ்ட் கொடுத்தா ஃபுல் இன்னும் இன்ஸ்டலேஷனாக கேட்கும். ஆமான்னு சொல்லிட்டோம்னா நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இதை பண்ணால் தான் நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ணோம்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இல்லாட்டா கொஞ்சம் கரகரன்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போது இதையும் சேர்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் ஈஸியான மெத்தட் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.